ரஷ்யாவில் மருத்துவம் பயில சிறந்த ஒரு அரிய வாய்ப்பு. வெளிநாடுகளில் மருத்துவம் பயில சிறந்த முறையில் உதவுகிறது ஏஜே ட்ரஸ்ட் கல்வி குழுமம். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே கரடிக்குளம் பகுதியில் லாரி தொழில் செய்து வந்த இளைஞர் ஒருவர் மர்மமான நபர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கரடிக்குளம் இந்திரா காலனியை சேர்ந்த 35 வயதான மாரிமுத்து லாரி வைத்து சொந்தமாக தொழில் செய்து வந்தார். திருமணமான இவருக்கு 2 குழந்தைகள் உள்ளனர். இந்த நிலையில் மாலை இருசக்கர வாகனத்தில் வெளியே சென்ற மாரிமுத்து கரடிக்குளம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி அருகே சென்றபோது வாகனத்தில் பெட்ரோல் தீர்ந்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து உறவினர் ஒருவரை பெட்ரோல் வாங்கி வர சொல்லிவிட்டு பள்ளி அருகே காத்திருந்தார். அப்போது அங்கு வந்த மர்ம நபர் ஒருவர் மாரிமுத்துவை கழுத்து உள்ளிட்ட பகுதிகளில் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பி சென்றதாக கூறப்படுகிறது. பலத்த காயமடைந்த மாரிமுத்து சம்பவ இடத்திலேயே இரத்த வெள்ளத்தில் உயிரிழந்தார். சிறிது நேரத்தில் பெட்ரோலுடன் திரும்பி வந்த உறவினர் மாரிமுத்தை சடலமாக கிடந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்து குடும்பத்தினருக்கும் போலீசாருக்கும் தகவல் தெரிவித்தார். சம்பவ இடத்திற்கு வந்த கடையநல்லூர் போலீசார் உடலை மீட்க முயன்றபோது கொலையாளிகளை கைது செய்யும் வரை உடலை எடுக்க அனுமதிக்க மாட்டோம் என உறவினர்கள் சாலை மறியல் மற்றும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அந்த பகுதியில் பதற்றமான சூழல் நிலவியது. தென்காசி மாவட்ட கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு உறவினர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். மேலும் மாரிமுத்துவின் செல்போனை கைப்பற்றி ஆய்வு செய்து அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளையும் சேகரித்து உள்ளனர். இந்த கொலை சம்பவம் தொடர்பாக 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு கொலையாளிகளை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர்.